மெட்டீரியல்ல நான் இப்போ தண்ணி ஊற்றுறேன். தண்ணி நிற்கவே இல்லை பாருங்க, ஒரு போட்டு நிற்கல. நீங்கள் எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நான் வந்துட்டு 50 ரூபாவில் கிரானைட் வாங்கிட்டேன் நான் புத்திசாலி நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அது கிடையாது. என்றைக்குமே வந்துட்டு வாங்குறவங்க புத்திசாலி கிடையாது, விற்கிறவங்க தான் புத்திசாலி. ஒரு கல் 50 ரூபாவில் கல் விற்கிறாங்கனாலும் ஒரு கல் 200 ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னா அதில் முதல்ல குவாலிட்டி தான் டிஃபரன்ஸ் வரும். வந்துட்டு ஒரு பிளாக்கை கட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் ஆகும். அது ஒரு பிளாக்கை கட் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு 2 மணி நேரம் தான் ஆகும். நிறைய ஆர்கிடெக்ட்ஸ் வந்துட்டு இதை விரும்பி இப்போ வந்துட்டு ஃப்ளோரிங் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை ஒரு ரஸ்டிக்கான ஸ்டோன்ஸ் இது. ஒரு காலத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் பெரிய பெரிய கோட்டைகள் மாளிகைகள்லாம் வந்துட்டு இந்த ஸ்டோன் ஃப்ளோரிங்கில் தான் பார்ப்பீங்க நீங்கள். மந்தான ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் வந்துட்டு அகெயின் ஆக்ரா சைட்லாம் போனீங்கன்னா நிறைய ஃபோர்ட்டு, ராஜஸ்தான் சைடில் போனீங்கன்னா ஒரு நிறைய ஃபோர்ட்டெல்லாம் வந்துட்டு இதோட ஃப்ளோரிங்கில் தான் இருக்கும். அது வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்டோன்ஸ். இது வந்துட்டு நானோ ஒயிட்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு ஒரு இம்போர்ட்டட் ஸ்டோன். அது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான வீடியோ எடுக்கிற நம்ம மதுரையில் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கோம். இன்னைக்கான வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா கிரனைட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க. இவ்வளோ டைப் ஆஃப் கிரனைட்ஸ் இருக்கா அப்படின்னு நீங்களே ஆச்சரிட்டு போவீங்க. அந்த அளவு கலெக்ஷன் காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் ஃபுல்லாக அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வெளியே பார்க்கலாம். வந்து நம்ம சித்தூர்லேருந்து கொண்டு வந்திருக்கிறது. ஓகே. ஸோ நீங்கள் கேட்டிங்களா இந்த மாதிரி சித்தூர் கிருஷ்ணகிரி போனால் 45 ரூபாலே கல் இருக்குது. ஆமாம், 45-50 கிடைக்குது. ஆமாம், பட் நீங்கள் இங்கே வந்துட்டு 160 ரூபாலையும் கல் காமிச்சிருக்கீங்க, 200 ரூபாலையும் காமிச்சிருக்கீங்கன்ட்டு. ஆமாம் சார். இது வந்துட்டு சித்தூர்லேருந்து வந்த கல். ஓகே. இப்போ நான் அது மேலே தண்ணி ஊற்றுறேன். இந்த தண்ணி அவ்வளோ சீக்கிரம் இறங்காது. தண்ணி இதிலே தான். இதோட அப்சார்ப்ஷன் லெவல் வந்துட்டு அதிகம். ஓகே. சரிங்களா? எப்பவுமே வந்துட்டு ஒரு ஸ்டோனை வந்துட்டு டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு அதுக்குன்னு ஒரு அப்சார்ப்ஷன் லெவல்ஸ் இருக்கும். அந்த லெவலில் பார்க்கும்போது இதோட அப்சார்ப்ஷன் லெவல் பார்த்தீங்கன்னா 2.8% மேலே இருக்கும். ஓகே. இப்போ இதே வந்துட்டு உங்களுக்கு ஒரு 160 ருபீஸ்க்கான மெட்டீரியலோட மேலே தண்ணி ஊற்றி காமிக்கிறேன். ஸோ இந்த மெட்டீரியலில் நான் இப்போ தண்ணி ஊற்றுறேன். தண்ணி நிற்கவே இல்லை பாருங்க, ஒரு போட்டு நிற்கல. உடனே போயிட்டு இருப்பாங்க தண்ணி. ஸோ இது என்ன சார் ரீசன்? இது ஒரு ஸ்டோனோட டென்சிட்டி, ஒரு ஸ்டோனோட அப்சார்ப்ஷன் லெவல், ஒரு ஸ்டோனோட கம்ப்ரெஷன் வேல்யூஸை பொறுத்து தான் ஒரு ஸ்டோனுக்கான ரேட் வரும். நீங்கள் எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நான் வந்துட்டு 50 ரூபாவில் கிரானைட் வாங்கிட்டேன் நான் புத்திசாலி நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அது கிடையாது. என்றைக்குமே வந்துட்டு வாங்குறவங்க புத்திசாலி கிடையாது, விற்கிறவங்க தான் புத்திசாலி. ஸோ அதனால் வந்துட்டு தெர் இஸ் அ ஹியூஜ் டிஃப்ரென்ஸ். ஒரு கல்லுக்கும் ஒரு கல் 50 ரூபாவில் கல் விற்கிறாங்கனாலும் ஒரு கல் 200 ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னா அதில் முதல்ல குவாலிட்டி தான் டிஃப்ரென்ஸ் வரும். இதை வந்துட்டு நான் ஒரு பிளாக்கை கட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் ஆகும். அது ஒரு பிளாக்கை கட் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு 2 மணி நேரம் தான் ஆகும். ஸோ அப்போ அதுலேயே வந்துட்டு உங்களுக்கு தெரியும், அதுலேயே டிஃப்ரென்ஸ் ஆகுது. இதில் எவ்வளோ ரிஃப்ளெக்ஷன் இருக்குது பாருங்கள். எதிரில் இருக்கிற ஆளே வந்துட்டு இதில் தெரியுறாங்க. ஆமாம், அதில் எதனா ஒன்று தெரிஞ்சிருக்காதுல்ல, அதில் ஒன்றுமே தெரியல. ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸ் இதில். ஆனால் நீங்கள் கிளாஸோமீட்டர் வச்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 98% வந்து ரிஃப்ளெக்ஷன் இருக்கும். 95லேருந்து 98% ரிஃப்ளெக்ஷன் இருக்கும். பட் அதிலலாம் வந்துட்டு 60% கூட இருக்காது. ஒரு மிட் ரேஞ்ச் ஸ்டோன் இது. நான் இதுலேயும் தண்ணி ஊற்றுறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 100 ருபீஸ் மேலே இருக்கிற ஸ்டோன் இது. இதில் பாருங்களேன், அதில் அப்சர்வ் ஆகிருக்கு, அதில் உடனே போயிருக்கு. பட் ஆனால் இதில் வந்துட்டு ஸ்லோவாக இறங்குது. இதில் அப்சார்ப்ஷன் இருக்குது, பட் ஆனால் அந்தளவு கிடையாது. ஓகே, ஸ்லோவாக இருக்குது. ஸோ ஸ்லோவாக இறங்கும் அதில். ஓகே சார். இப்படி இறங்கிடும். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற்றிருந்தோம். அது வந்து பாருங்கள் எவ்வளோ அது வந்துட்டு எந்த அளவுக்கு இறங்கியிருக்குன்றது பாருங்கள். ஒரு 20% இறங்கியிருக்கு. அதுக்கு மேலே இறங்கவே இல்லை. அது இங்கே தான் தண்ணி ஃபுல்லாமே இருக்குது பாருங்கள். ஆமாம். ஸோ நிறைய பேர் வந்துட்டு சென்னையில் இருக்கிற டீலர்ஸை வந்துட்டு தப்பாக நினைக்கிறாங்க. அங்கேருந்து 50 ரூபா 60 ரூபாய்க்கு வாங்கி வந்து 100 ரூபா 120 ரூபாய்க்கு விற்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக கிடையாது. எல்லாத்துக்குமே ஒரு மாவுக்கேற்ற பணியாரம் தான். ஸோ அதனால் வந்துட்டு எல்லாத்துக்கும் ஒரு குவாலிட்டி டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதுக்குன்னு சொல்லிவிட்டு அவங்களையும் நான் குறை சொல்லலை, இங்கே இருக்கிறவங்களையும் வந்துட்டு நம்ம வந்துட்டு குறை சொல்ல முடியாது. சார், நீங்கள் இப்போ வந்து கிருஷ்ணகிரி கல்லுக்கும் இப்போ நம்ம சென்னையில் கல்லுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் சொன்னீங்க. அது மக்கள் பாதி பேருக்கு புரிஞ்சிருக்கும், சரிங்களா? ஆனால் இந்த கல் போடுற மூலிமா என்ன ஒரு பயன் இருக்குது அது சொல்லிடுங்க. பயனா வந்துட்டு இதுதாங்க லைஃப் இருக்கும். ஓகே. இப்போ இது குறைஞ்சது வந்துட்டு இந்த கல்லுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நீங்கள் 200 வருஷம் 300 வருஷம் கூட அதை பக்கம் நீங்கள் திருப்பி பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. ஓகே. இப்போ அங்கே இருக்கிற கல்லுலாம் அது என்னைக்கு வந்துட்டு மேலே இருக்கிறதெல்லாம் புரிஞ்சு வரும்னு சொல்ல முடியாது. ரெண்டாவது குவாலிட்டி டிஃபர் ஆகுமோ? ஆமாம். ரெண்டாவது அங்கே இருக்கிறவங்க முதல்ல வந்துட்டு அந்த கல் அவங்க வீட்டுக்கு போடுவாங்களான்னு கேளுங்களேன். இப்போ என் கடையில் இருக்கிற கல்லை நான் எந்த கல்லாக இருந்தாலும் என்னோட வீட்டுக்கு நான் போடுவேன் நான். பட் ஆனால் இதே வந்துட்டு அங்கே இருக்கிறவங்க அவங்க ஃபேக்ட்ரியில் ப்ராசஸ் பண்ண கல் அவங்க பேர் எத்தனை பேர் போடுவாங்கன்னு கேளுங்க. போடுவாங்க. பட் ஆனால் அந்த 40 ரூபா 50 ரூபாவுக்கு ப்ராசஸ் பண்ண கல்லுலாம் போட மாட்டாங்க.
குறைஞ்சது அவங்க ஃபேக்ட்ரியிலே ஒரு 80 ரூபா ப்ரொடக்ஷன் காஸ்ட் இருக்கிற கல் வேணால் போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நம்மக்கிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஆன்டி ஸ்கிட் வச்சுப்போம். நிறைய பேர் வந்துட்டு கிரானைட் வந்துட்டு தரையில் போட்டால் வழுக்கும், ஸ்டேர் கேஸில் போட்டால் வழுக்கும், இல்லை வந்துட்டு கார்டன் ஏரியாவில் போட்டால் வழுக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க. பட் அதெல்லாம் வந்துட்டு போக்குறதுக்காக நம்மக்கிட்ட இந்த லெப்பாத்ரோ ஃபினிஷ் அண்ட் லெதர் ஃபினிஷ் கிரானைட்ஸ்லாம் வந்துட்டு நிறையவே இருக்குது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 17 கலரில் வந்துட்டு இது நாங்கள் ரெடி ஸ்டாக்காக வச்சுருக்கோம். நாங்கள் வந்துட்டு வெளியே ஆர்டர் கொடுத்து பண்ணுறதெல்லாம் கிடையாது. இன் ஹவுஸ்லேயே எப்போவுமே நம்மக்கிட்ட அந்த ஸ்டாக் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரெட் கலர்லேயும் இருக்குது, ரெட்டிஷ் பிளாக்ல இருக்கும். அதே மாதிரி அந்த மாதிரி வந்துட்டு நல்ல டார்க் காஃபி ப்ரௌன் டைப் அது. ஓகே, இதை நிறைய பேர் நினைப்பீங்க இது வந்துட்டு இந்த மாதிரி மேட்டாக இருக்கிறதுனால மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. இது இருக்கிறதுலே மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஈஸி. இது வந்துட்டு ஆன்டிஸ்கிட்டாகவும் இருக்கும், ப்ளஸ் பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸும் வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா டஸ்ட்டு கொஞ்சம் கூட நிற்கல பாருங்கள். இதுலேயும் வந்துட்டு டஸ்ட்டு கொஞ்சம் கூட நிற்கல பாருங்கள். ஸோ இது நீங்கள் நிறைய பேர் வந்துட்டு அந்த மெயின்டெனன்ஸ் கஷ்டம்னு நினைக்கிறவங்களோட ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டு we can knock it off. So this is highly recommended for staircase, outdoor areas and swimming pool சுற்றி போடுறவங்க அண்ட் ஈவன் வாலுக்கு கூட போடலாம். ரிஃப்ளெக்ஷன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அது வழுக்காதே சார்? வழுக்காது. இதில் எத்தனை கலர் சார்? இதில் வந்துட்டு மொத்தமாக 17 கலர்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட. ஆமாம். அண்ட் என்னோடய வீட்டில் நான் வந்துட்டு பாத்ரூம்ஸோட எல்லா ஃப்ளோரிங்ஸுக்குமே வந்துட்டு நான் இந்த மாதிரி ஃபினிஷில் தான் போட்டிருக்கேன். நான் இது வந்துட்டு எல்லோரும் விருப்பப்பட்டு போடுற பிளாக் கேலக்ஸி அப்படின்ற ஒரு மெட்டீரியலாக நாங்கள் இந்த லெப்பாத்ரோ ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். அண்ட் அது வந்துட்டு ஒரு டார்க் கிரேயில் பண்ணியிருக்கோம். அண்ட் ப்ளூ கலர்லேயும் இருக்குது. சார் இதுக்கெல்லாம் ப்ரைஸ் ரேஞ்ச் எந்த மாதிரி சார் வரும்? ஒரு ஸ்கொயர் ஃபீட் 80 ருபீஸ்லேருந்து ஆரம்பித்து 165, 170 ருபீஸ் வரைக்குமே இருக்குது சார். ஓகே சார். ஸோ அது வந்து அந்த கலர் தகுந்த மாதிரி ரேஞ்ச் மாறுமோ? ரேஞ்ச் மாறும். ஓகே. கலர் தகுந்த மாதிரி, டென்சிட்டிக்கு தகுந்த மாதிரி. நீங்கள் இப்போ காமிச்ச இந்த மாடல் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இது வந்துட்டு கொஞ்சம் ரேரான ஒரு கலர். இது நிறைய பேர் வந்துட்டு இதை ஸ்டாக்லேயும் வச்சுருக்க மாட்டாங்க. இது ஒரு கிளைண்ட் ரொம்ப விரும்பி கேட்டதுனால நாங்கள் இது வந்துட்டு இந்த மெட்டீரியல்லாம் அவங்க ஸ்டாக்கில் வச்சுருக்கோம். ஸோ இது வந்துட்டு ரீசெண்ட் டேஸாக நிறைய ஆர்கிடெக்ட்ஸ் வந்துட்டு இதை விரும்பி இப்போ வந்துட்டு ஃப்ளோரிங் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. திஸ் ஆர் ஆல் நல்ல ஒரு ரஸ்டிக்கான ஸ்டோன்ஸ். இது ஒரு காலத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் பெரிய பெரிய கோட்டைகள், மாளிகைகள்லாம் வந்துட்டு இந்த ஸ்டோன் ஃப்ளோரிங்கில் தான் பார்ப்பீங்க நீங்கள். இது ஒரு 10 இயர்ஸாக வந்துட்டு மறுபடியும் ட்ரெண்டுக்கு வந்திருக்கு. இந்தியாவிலே பெரிய பெரிய ஆர்கிடெக்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த ஸ்டோன்ஸ் வந்துட்டு ஃப்ளோரிங் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட எப்பயுமே வந்துட்டு ஒரு 10,000 ஸ்கொயர் ஃபீட் ஸ்டாக் வச்சுருப்போம். ப்ரீ பாலிஷ்டாகவே வச்சுருப்போம். இது ஏன் ப்ரீ பாலிஷ்டாக வச்சுருப்போம் அப்படின்னா வந்துட்டு இந்த ஸ்டோன் பாலிஷ் பண்ணக்கப்புறமா தான் அதோட ஆக்சுவல் ஃபிகரே தெரியும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய பேர் வந்துட்டு தெரியாமல் போட்டுறாங்க, போட்டக்கப்புறமா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண ஃபினிஷ் வரதில்லைன்னு சொல்லிட்டு நான் இதை ப்ரீ பாலிஷ்டாகவே வச்சுருப்பேன் நான். ஸோ தட் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம். அதோட சேர்ந்து இது மந்தான ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் வந்துட்டு அகெயின் ஆக்ரா சைட்லாம் போனீங்கன்னா நிறைய ஃபோர்ட்டு, ராஜஸ்தான் சைடில் போனீங்கன்னா ஒரு நிறைய ஃபோர்ட்டெல்லாம் வந்துட்டு இதோட ஃப்ளோரிங்கில் தான் இருக்கும். இது இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா நிறைய ரெசார்ட்ஸு, அப்புறமா நிறைய சஸ்டைனபிள் ஹவுசஸ் பண்ணுறவங்க எல்லாருமே வந்துட்டு இது யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்துட்டு நல்ல ஒரு 40 mm திக்னஸ்லேயும் வரும், ஒரு 18-20 mm திக்னஸ்லேயும் வரும். இதெல்லாம் வந்துட்டு அவுட்டோரில் போட்டு நேராகவே காரு, பைக்கெலாம் ஏற்றலாம். இது மேஜராக வந்துட்டு ஒரு லேண்ட்ஸ்கேப்பிங் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணுவாங்க, காரிடோர்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா ஒரு ஆம்பி தியேட்டருக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஸ்டோன் யூஸ் பண்ணலாம். வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்டோன்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா எல்லோ, க்ரீன், பிளாக், சாக்லேட், அதுக்கப்புறமா பேல் எல்லோ, அந்த மாதிரி கலர்ஸில் வந்துட்டுருக்கோம். இதில் நீங்கள் பார்க்கிங்லேயும் போடலாம், ஃப்ளோரிங்லேயும் போடலாம், அதுக்கப்புறமா எங்கேயாச்சும் ஒரு ட்ரை அண்ட் வெட் ஏரியா ஒரு இடத்துலையும் போடலாம், பாத்ரூம்ஸில் போடலாம். இதெல்லாமே வந்துட்டு ரொம்ப பட்ஜெட்டடான ஸ்டோனு. இதில் செமி பாலிஷாக பார்த்தீங்கன்னா 36 ருபீஸ் பர் ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ஆரம்பிக்குது. கார் பார்க்கிங்கில் எடுத்து தாராளமாக போட்டிங்கன்னா 12 17 டன் வரைக்கும் ஏற்றலாம். அதில் அகெயின் திஸ் இஸ் ஆல்சோ ஒரு ஆர்கிடெக்டோட ஒரு ஃபேவரட் கலருன்னு சொல்லலாம். இது வந்துட்டு நிறைய இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்துட்டு இந்த செட்டிநாடு ஸ்டைல் வீட்டுக்கும் சரி, ப்ளஸ் வந்துட்டு கொஞ்சம் ரஸ்டிக்காக போகிற வீட்டுக்கெல்லாம் வந்துட்டு இந்த ஸ்டோன்ஸை நிறைய யூஸ் பண்ணுறாங்க. இப்போ வர ஆர்கிடெக்ட்ஸ் ஒரு 6 இயர்ஸாக வந்துட்டு இது யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அகைன் இதெல்லாம் வந்துட்டு ஒரு பேக் டு ட்ரெண்ட் ஸ்டோனுன்னு சொல்லலாம். இதில் க்ரீன் இருக்கும், இதில் வந்துட்டு ஒரு ப்ரௌனிஷ் எல்லோவும் கலரும் வரும். இதில் இது பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்துட்டு ப்ரீ பாலிஷ்ட், கேலிப்ரேட்டட் அண்ட் பாக்ஸ் பேக்கிங்கில் வரும். அப்படியே ஃபுல்லாக பாக்ஸ் பேக் மாதிரி வரும். இதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் டேரெக்டாக அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் இதை ஃப்ளோரிங்கில். இதை நாங்கள் வந்துட்டு இதை நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணுவோம் அண்ட் லோக்கல் சேலுக்கும் வச்சுருக்கோம். இதுதான் வந்துட்டு குவாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க.
ப்ரைமரிலி பார்த்தீங்கன்னா இது கிச்சன் கவுண்டர் டாப் யூஸ் பண்ணுவாங்க. இதில் நம்ம ஒரு 3 பிராண்ட்ஸ் வந்துட்டு பர்டிகுலராக பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன் வந்துட்டு கிச்சன் டாப்ஸுக்கு இப்போ ரீசெண்ட் டேஸாக அது நிறைய யூஸ் பண்ணுறாங்கன்னா, இதில் கிடைக்கிற கலர் ஆப்ஷன்ஸ் தான். ஒயிட் கலர் கிரானைட் வந்துட்டு கிச்சனுக்கு போடுறது ப்ரிஃபரன்ஸ் கிடையாது. ஸோ அதனால் குவாட்ஸில் வர ஒயிட் ஸ்டோன்ஸ் வந்துட்டு போடலாம். அண்ட் இதில் இருக்கிற ப்ரோஸ் அண்ட் கான்சஸும் இருக்குது. பட் அல்டிமேட்லி ஒரு சூப்பரான ஒரு லக்ஸூரியஸ் லுக்கு கொடுக்கும் இதில். ஸோ யாருன்னா வந்துட்டு ஒரு நல்ல கிச்சன் பண்ணுறீங்க, நல்ல இன்டீரியரோட கிச்சன்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இது ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும் உங்களுக்கு. சார் அதே மாதிரி இந்த கிரைனைட்டை வந்து ஃப்ளோருக்கும் ஸ்டேர் கேஸ் தவிர வேறு எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் சார்? சரி, இன்றைக்கி டேட்டில் வந்துட்டு விண்டோ ஃப்ரேம்ஸ் மாதிரி யூஸ் பண்ணலாம் சார். ஓகே. அது வந்துட்டு ஒரு ஈஸி மெயின்டெனன்ஸாக இருக்கும் விண்டோ சுற்றி. அதே மாதிரி வந்துட்டு உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் பெஸ்ட்டு வராது. அண்ட் விண்டோ ஃப்ரேமாக யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு மழை தண்ணி வந்துட்டு வால்ஸுக்குள்ளே அவ்வளோ சீக்கிரமாக இறங்காது. ஸோ அது ஒன்று. அதுக்கப்புறமா இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கிறது என்னென்னா, கபோர்ட்ஸுக்குள்ளே வந்துட்டு கிரானைட் ஸ்டோன் வந்துட்டு நிறைய யூஸ் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ அது ரீசன் என்னென்னா பெஸ்ட்டு கண்ட்ரோலுக்காக தான். அது நிறைய பெஸ்ட்டு வந்துச்சுன்னா சீக்கிரமாக வந்துட்டு மற்ற மெட்டீரியல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இன்றைக்கி டேட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கம்மி விலையில் கிடைக்கிற ஒரு கிரானைட்டு அதை வந்துட்டு நீங்கள் உங்களோட கபோர்டுக்குள்ளே போட்டுக்கிட்டு மேலே டோர்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்துட்டு ப்ளைவுட்லேயும் போட்டுக்கலாம். ஸோ அது போடுறதுனால என்ன ஆகுதுன்னா, கரையான் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு நிறைய அவாய்ட் பண்ணலாம் நீங்கள் வீட்டுக்குள்ளே. அது இல்லாமல் லெட்ஜ் வால்ஸ் யூஸ் பண்ணலாம், காம்பவுண்ட் வாலுக்கு யூஸ் பண்ணலாம், லிஃப்ட் வாலுக்கு யூஸ் பண்ணலாம், அண்டு மொட்டை மாடியில் இருக்கிற பேரப்பெட் வால் டாப்பில் யூஸ் பண்ணலாம். ஸோ ஸ்டோன் அப்படின்றது வந்துட்டு இட்ஸ் அ லேயர் ஆஃப் ப்ரொடெக்ஷன் மோர் தென் அ லேயர் ஆஃப் ஃப்ளோரிங் ஆர் ஒரு வந்துட்டு ஒரு அழகுப்படுத்துகிற விஷயத்தை விட வந்துட்டு ஒரு லேயர் ஆஃப் ப்ரொடெக்ஷனாக இருக்கும் உங்களுக்கு அது. சார் இது என்ன சார் பியூர் ஒயிட்டில் இருக்கு பார்க்குறதுக்கு? ஸோ இது வந்துட்டு நானோ ஒயிட்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு ஒரு இம்போர்ட்டட் ஸ்டோன். அது ப்ரைமரிலி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய டோர் ஃப்ரேம்ஸுக்கு கிச்சன் டாப் மேலே யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு கவுண்டர் டாப்ஸு, ஆஃபீஸ் டேபிள்ஸு, அதுக்கப்புறமா வந்துட்டு விண்டோ சில் ஸ்லாப்ஸு, அந்த மாதிரி வந்துட்டு இது நிறைய இடத்துல யூஸ் பண்ணலாம். ஸோ கிரானைட்லேயும் மார்பிளையும் வந்துட்டு இந்தளவுக்கு ஒயிட்டாக வந்துட்டு நேச்சுரல் ஸ்டோனில் இல்லைன்றதுக்காக இது ஒரு ஆர்டிஃபிஷியல் மேடு. இது வந்துட்டு கொஞ்சம் ஈஸி டு மெயின்டைன் தான். பட் வெரி ஹார்ட் இன் சர்ஃபேஸ். இதை வந்துட்டு கிரானைட் கட் பண்ணுற மாதிரியோ இல்லைனா மார்பிள் கட் பண்ணுற மாதிரியோ அவ்வளோ ஈஸியாக அதை வந்துட்டு கட் பண்ண முடியாது. ஸோ இது கரெக்டாக தெரிஞ்ச பர்சன் மட்டும் தான் கட் பண்ணணும். டெக்னிக்கல் நாலேஜ் இருக்கிறவங்க மட்டும் தான் இதை லே பண்ணணும். அது ஓகே. அதுக்கான அசிஸ்டன்ஸ் நாங்கள் கண்டிப்பாக கொடுப்போம். சார் இந்த கிரானைட்டோட விலை என்ன சார் வரும்? 90 ருபீஸ் வரும் சார். 90. சார் கீழே இருக்குது சார்? அது வந்துட்டு 85 ருபீஸ் வரும் சார். சார் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது, ஆனால் இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது சார். நேரில் வாங்க சார், சொல்கிறேன். நேரில் கஸ்டமர் சொல்கிறீங்களா, நேரில் வர சொல்கிறீங்களா? ஆமாம். ஓகே. ஒரே கல்லில் 30 குவாலிட்டி வரும் சார். ஆனால் மக்களை பார்த்துங்க, ரெண்டுமே ஒரே கல் தான், பார்த்துங்க ஒரே மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் அது 90 ரூபான்றாங்க, இது 85 ரூபான்றாங்க. ஸோ அந்த டிஃப்ரெண்ட் எதுக்குன்றதை உங்களுக்கு தெரிய நினச்சிங்க அப்படின்னா நேரில் வர சொல்கிறாங்க. ஸோ நேரில் வந்தீங்க அப்படின்னா அதுக்கான டிஃப்ரென்ஸ் தெரியும்.